போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27லேருந்து வாசிச்சிங்கன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27லிருந்து. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 அருமையான வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள், எத்தனை குருடர்கள்? 2 குருடர் அவர் பின்னாக சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு இவங்க கூப்பிட்டது எங்க? அவரை ஊழி செய்கிற இடத்துல போகும்பொழுது 2 குருடர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கிட்ட அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். நான் ஆண்டவர் சொல்லலை, நான் உனக்கு கொஞ்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லலை, அந்த சகோதரர்கள் இருப்பேன், இந்த சகோதரி தான் ஆசீர்வதிப்பேன், கருப்பாக்குற சகோதரி தான் ஆசீர்வதிப்பேன், இல்லை வெள்ளையா இருக்க சகோதரர்கள் தான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் கையின் பிரயாசங்கள் இருக்கும். உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கையும் வாழ்வாதாரம் இருக்கும். நம்முடைய விசுவாசத்தின்படியே இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாராக. நம்மளுடைய விசுவாசத்தின்படியே ஊழியத்தின் வேகத்தை கர்த்தர் அதிகரிப்பாராக. இந்த இடத்துல 2 குருடர்கள் என்ன பண்ணுறாங்க? கண்ணு தெரியாதவங்க. குருடர்கள் என்ன பண்ணுவாங்க? 2 கண்ணு தெரியாதவங்க. இருக்கிறதுல ரொம்ப மோசமான வியாதி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத வியாதி. மற்ற வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணு தெரிஞ்சு எப்படியாவது பேச முடியாதவங்க, இல்லை காது கேட்காதவங்க கூட என்ன பண்ணுறாங்க? ஊமை பாஷையில் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கண்ணு தெரியாதவங்க தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர்களை பார்க்க முடியாது, நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, எந்த ஒரு வெளிச்சத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? ஆடு எப்படி இருக்கும், மாடு எப்படி இருக்கும், மிருகங்கள் எப்படி இருப்பாங்க, மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஏன் சொந்த அப்பா அம்மா கூட எப்படி இருப்பார்கள் என்று குருடர்களுக்கு அவருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த வியாதியானது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அந்த 2 குருடர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னாக சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். எங்களுக்கு இறங்குங்க, ஓ தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்குங்க, நாங்கள் கண்ணு தெரியாமல் இருக்கிறோம், என் வாழ்க்கையில் நான் இன்னும் கண்ணை திறந்து ஒரு வெளிச்சத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது, என் சொந்த பந்தங்களை பார்த்தது கிடையாது. ஏதோ சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் எந்த நிறங்களையும் பார்த்தது கிடையாது, எந்த மிருகங்களையும் பார்த்தது கிடையாது, எந்த சொந்த பந்தங்களையும் பார்த்தது கிடையாது. ஏதோ உங்கள் சத்தத்தை கேட்டவர்களே அவர்கள் அவர் வாழ்க்கையை தடவி கொண்டு போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோரெல்லாம் எழுந்திருக்கிறார்கள் என்று. ஆமென். ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு வந்து கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்க, தாவீது குமாரனே எங்களுக்கு கண்களை குணமாக்குங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. ஆமாம். பிறவி குருடர்கள் குணமாக்கவே முடியாது, மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. நாங்கள் நிறைய இடத்துல கண்ணு மங்கலாக இருக்கிறவங்கிட்ட பூந்தமல்லியில் ஒரு இடம் இருக்குது, ஃபுல்லாக கண்ணு தெரியாதவங்க ஸ்கூல்.
கண்ணு தெரியாதவங்க தான் இருப்பாங்க. அப்படி 2 கண்ணு தெரியாமல் கண்ணு அப்படி வெள்ளமாக தெரியும், கருப்பு பாவை இருக்காது. ஆமீன். அதுபோல் அவங்க பார்க்கும்போது நல்லா படிக்கிறாங்க, நல்லா டிகிரிலாம் படிச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு காலேஜ் வச்சு ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு அவங்க இருக்காங்க, அப்படி படிக்கிறாங்க கண்ணு தெரியாதவங்கள். ஆமீன். நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் என்று இருக்கிறது நான் பார்க்கிறோம். அதுபோல் இவர்கள் கண்ணு தெரியாமல் இருக்காங்க. தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்குங்க. என்ன கேட்குறாங்க? எந்த டாக்டராலும் குணமாக்க முடியாது சப்பா, உங்களால் தான் குணமாக்க முடியும். நீங்கள் தான் எங்கள் கண்களை திறக்க முடியும். நீங்கள் நினைத்த எங்கள் கண்கள் திறந்து என்னை பெற்றெடுத்த என் தகப்பனை கூட என்னால் பார்க்க முடியும் என்று அவர்கள் நினைத்து வந்து கேட்குறாங்க. தாவீது குமாரனே எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கண்களை திறந்துங்க, நான் வெளிச்சத்தை பார்க்கணும் என்று அவர்கள் ஊக்கத்தோடு, பாரத்தோடு, விசுவாசத்தோடு அவர்கள் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். கூப்பிடுகிறது என்பது அவர்களுடைய ஜெபமாக இருக்கிறது. கண்ணு தெரியாதவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கூப்பிட்றாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க என்று. கண்ணு தெரியாதவங்களே ஜெபம் பண்ணி கூப்பிடுகிறார்கள் என்றால் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கை கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல கையின் பிரயாசத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் நாம் கூப்பிடக்கூடாது? ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடாது? ஏன் கர்த்தரை நாம் ஆராதிக்க கூடாது? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 2 கண்கள் தெரியாத வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்ட இடத்துல அந்த குருடர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. அவர் கூப்பிட்ட இடத்துல பதில் கொடுக்கலை. இவங்களுக்கு உண்மையாக விசுவாசிக்கிறாங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் உடனே நாம் ஜெபம் பண்ணி உடனே அற்புதம் கொடுத்துட்றான்னா அதனுடைய அருமை என்னதுன்னு தெரியாது. அதனுடைய அருமை என்னதுன்னு தெரியாது. ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று அவங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. 2 குருடர்கள் கூப்பிடும்போது அந்த இடத்துல பதில் தரல. ஆண்டவர் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அங்கே சுகத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். கேட்ட உடனே நம்ம சுகத்தை பெற்றுக்கொண்டால், நம்ம செபித்த உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதனுடைய அருமைகள் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியுங்க நம்மளுடைய ஜெபத்திற்கு எப்போ பதில் தர வேண்டும் என்று. ஆண்டவருக்கு தெரியுங்க நம்மளுடைய வறுமைகளை எப்போ மாற்றப்பட வேண்டும் என்று. ஆண்டவருக்கு தெரியுங்க நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றப்பட வேண்டும் என்று. நிச்சயமாக மாற்றப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதற்கு அவர் வீட்டிற்கு வந்து அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. கண்ணு தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் அப்பயே சுகத்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் சுகத்தை கொடுக்கல. வீட்டுக்கு வர அந்த அவங்க கூப்பிட்ட இடத்திற்கோ இல்லை வீட்டிற்கோ எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாது. 5 கிலோமீட்டர் இருந்திருக்குமா, இல்லை 1/2 கிலோமீட்டர் இருந்திருக்குமா, இல்லை 3 கிலோமீட்டர் இருந்திருக்குமா தெரியாது. ஆனால் பல தூரங்களை கடந்து ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு கண்ணு தெரியாதவர்கள் கரங்களை நீட்டி தடவி தடவி மேடும் பள்ளன்னு பார்க்காம, மிருகங்கள் பார்க்காம, எனக்கு சுகம் கண்டிப்பாக ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நான் எந்த இருட்டான பரவாயில்ல, இல்லை பள்ளத்தில் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு ஏதோ ஒரு காரியம் நேரிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் மீண்டும் தேடி போய் சுகத்தை பெற்றுக்கணும் என்று விசுவாசத்தோடு தேடி ஆண்டவர் இருந்த இடத்திற்கே வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு கண்களை திறந்து அந்த உலகத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். விடாப்பிடியாத ஒரு விசுவாசம், விடாப்பிடியாத ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளாக உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒரு வாட்டி கூப்பிட்டு, நான் ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு பதில் தரல, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல என்று நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மீண்டும் மீண்டும் தேடி வராங்க, மீண்டும் தேடி வராங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் அவங்க தேடி வராங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர்கிட்ட ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டு ஆமென் இன்னும் எனக்கு பதில் வரல, ஆண்டவர் சுகத்தை தரல, எனக்கு விடுதலை தரேன் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மீண்டும் ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ விண்ணப்பங்கள் நம்மளுடைய கிராமத்துக்காக ஜெபம் இருக்கிறோம். நாம் இந்த குருடர்கள் போல் தான் மீண்டும் விடாப்படியாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஊர் மக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதிகாலை வேளையில் ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உபவாச ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். மற்ற ஜெபங்களில் எல்லா ஜெபங்களிலும் நம் கிராம மக்களுக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த குருடர் கண்களை கர்த்தர் திறந்தது போல நம் கிராமத்து மக்கள் ஜனங்கள் கண்கள் திறந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் மீட்கப்படுவார்கள், எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. விடாப்புடையாத முயற்சி, நம்பிக்கை இழந்துடாதீங்க.
காலங்கள் கடந்தாலும் பரவாயில்ல, மாதங்கள் கடந்தாலும் பரவாயில்ல, என் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஒருவர் தான், என்னை விடுவிக்கிற அவரால் தான் மாற்ற தான் முடியும், அவரால் தான் சுகத்தை கொடுக்க முடியும் என்று ஒரு விடாப்புடியாக ஆண்டவர் இருக்கிற தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டது போல நாமளும் ஆண்டவர் அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும்போது தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு என் குடும்பங்கள் ரட்சிக்கப்படலை வாழ்வதற சோர்ந்து போகாதீங்க. ஆண்டுகிட்ட திரும்ப ஜெபம் பண்ணுங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப ஆண்டு சமயத்தை முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, திரும்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. உங்கள் குடும்பங்களும் நல்லா இருக்கும், உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தங்களுக்காக, நம்ம மக்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜெபங்களும் வீணாக போவதில்லை. நம்மளுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று ஆண்டு சொல்லிட்டாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 28 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. இந்த அம்மா அப்படி தான் கூப்பிடுது. என்ன கூப்பிடுது? தாவீதின் குமாரனே. எல்லாம் சொல்லுங்கள், தாவீது குமாரனே சொல்லுங்கள், தாவீதின் குமாரனே, தாவீது குமாரனே. அந்த குருடர்கள் அப்படி தான் கூப்பிட்டாங்க, இந்த அம்மா அப்படி தான் கூப்பிடுது. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கூடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? தாவீது குமாரன்னு சொல்லி என் மகளுக்காக அம்மா வந்து அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அம்மா பாரப்படுகிறதை பார்க்கிறோம், அம்மா கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒரு வார்த்தை பதில் கொடுக்கல. உனக்கு சுகத்தை கொடுப்பேன் இல்லை சுகத்தை கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டார். ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது பதில் வராது போல இருக்கும். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் இன்னும் நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். இன்னும் விசுவாசம் இன்னும் பூர்ணமாகவில்லை, இன்னும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை பூர்ணமாகவில்லை. ஏதோ சாதாரண கூப்பிட்ற மாதிரியா இருக்குது. இல்லை கடமைக்கு ஜெபத்துக்கு வருவாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா திரும்பி பார்க்காம நன்றி சொல்லாமல் போயிடுவாங்க. ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஒரு சில நேரத்தில் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டாங்க, என் மகளுக்கு கொடிய வியாதினால் படுகிற சொல்லியும் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இன்னும் அந்த அம்மாவுடைய விசுவாசம் இன்னும் பூர்ணப்படவில்லை. அம்மாவுடைய விசுவாசம் இன்னும் பூர்ணப்படுகிறதா என்று ஆண்டவர் அங்கே சோதிக்கிறதை பார்க்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சொல்லுங்க, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும்படி என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். சீஷர் இருக்கிறதுலே ரொம்ப பொல்லா சீஷர்கள் யார் பார்த்தீங்கன்னா ஏசாப்பா கூட இருந்துங்க. அவங்களுக்கே ஒரு இறக்கம் வந்துடுச்சு. இந்த அம்மா கூப்பிட்றத பார்த்து, இந்த அம்மா கெஞ்சிக்கிறத பார்த்து, இந்த அம்மாவுடைய கதறலை பார்த்து சீஷர்களுக்கே இறக்கம் வந்துடுச்சிங்க. ஆண்டவருக்கு இறக்கம் வரலையா? அப்படித்தானே தெரியுதாங்க. சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த அம்மாவுக்காக சீஷர்களும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்காக என்ன பண்ணுறாங்க? சீஷர்களும் ஜெபம் பண்ணுறாங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனின்றி மற்றபடி அல்ல என்றாள். முதல் ஒரு கஷ்டம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மதிக்கவே இல்லை, உனக்கு பதில் சொல்லவே இல்லை. ரெண்டாவது சீஷர்களும் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் இந்த சுகத்தை கொடுக்க முடியும், உங்களுக்கு இல்லை என்று மறுபடியும் இன்னொரு காரணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. 2 இடத்துல அந்த சோதனை. நாமளாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் என் பதில் தரல, ஆண்டவர் எனக்கு ஜபத்துக்கு பதில் தரல என்று ஆண்டவரே குறை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா குறை சொல்லலை, மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட வராங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். என்னால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை கொடுக்க இவரால் தான் முடியும், இவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். எந்த டாக்டரால் கொடுக்க முடியாது, எந்த மனிதனால் கொடுக்க முடியாது, எந்த மருந்து மாத்திரால் கொடுக்க முடியாது, எந்த ஊசி மருந்தினால் கொடுக்க முடியாது, இவரால் தான் அந்த சுகத்தை கொடுக்க முடியும் என்று மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க? அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். எல்லா கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா என் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க, அல்லேலூயா எனக்கு உதவி செய்யுங்க என்று மீண்டும் பணிந்து கொள்கிறாங்க.
ஃபஸ்ட்டு தாவீது குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ரெண்டாவது சீஷர்களும் வேண்டிக் கொண்டாங்க. அவன் இது இஸ்ரேலுக்கு மட்டும் தான் சுகத்தை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் ஒரு காரணத்தை சொன்னார். மூன்றாவது அந்த அம்மா விடவில்லை. மூன்றாவது வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று. 26 வசனத்தில் அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. மறுபடியும் சுகத்தை கொடுக்கறதை பற்றி ஆண்டவர் சொல்லலை. மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறாரு. பிள்ளைகளுடைய அப்பத்தை மேஜை மேலே இருக்கிறது, அது நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது என்று மறுபடியும் ஒரு இன்சல்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. அந்த அம்மா அதுவும் பொருட்படுத்தாமல் சொல்கிறாங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. நீ உனக்கு ஆக கடவது. பக்கல் பசங்க, நீங்கள் விரும்புகிறபடி சொல்லுங்கள், நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. ஃபஸ்ட்டு விரும்புங்க, விருப்பப்படுங்க, ஆசைப்படுங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னு, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று, உங்கள் கையின் பிரயாசம் எப்படி இருக்கணும் என்று, நம்மளுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஃபஸ்ட்டு விரும்புங்க. விருப்பம் விண்ணப்பமாக மாற வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ என்ன விரும்புகிற அது உனக்கு ஆக கடவுது. உன் கணவர் எப்படி இருக்க வேண்டும் விரும்புறீங்க, அப்படி ஆக கடவுது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க, அது அப்படி ஆக கடவுது. இங்கே விருப்பம் இந்த அம்மா விண்ணப்பமாக மாற்றினாங்க. தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த அம்மா கூப்பிடுறத பாட்டு அவன் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வேண்டிக் கொள்கிறாங்க. இல்லை, இது இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரம்தான், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவர் மறுபடியும் சுகத்தை தரல. ஆண்டவர் சொல்கிறாரு, மேஜைகள் இருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போக முடியாது. இந்த அம்மா சொல்லுது, மேஜையில் இருக்கிற அப்பத்தை அல்ல ஆண்டவர், கீழே சிந்தான்ல, அதை நான் எடுத்து சாப்பிட்டு போகிறேன் என்று. ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய விசுவாசம் பெரியதுமா, உன்னுடைய விசுவாசம் பெரியதாம்மா. எத்தனையோ வாட்டி என்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிற, நான் உனக்கு பதில் கொடுக்கலனால நீ சோர்ந்து போகாமல், நீ குறை சொல்லாமல், மீண்டும் 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 என்கிட்ட வந்து நீ தேடி வந்து நீ சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ விசுவாசத்தோடு என்னை தேடி வந்த அல்லவா, அதனால் உனக்கு நான் சுகத்தை தருகிறேன், நீ விரும்புகிறத தருகிறேன். உன்னுடைய விருப்பத்தை அப்படி ஆக கடவுது. நாம் கூட அப்படி தான் சோர்ந்து போகாமல் ஆண்டவர்கிட்ட திரும்ப கேட்க வேண்டாம். ஒரு சில நேரத்தில் பண்ண விண்ணப்பங்கள், மற்ற ஜெபங்கள் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். நம்மளுடைய விருப்பத்தை உங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுற, நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. 200 பஸ் இல்லை, 2000 பஸ்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் கொடுப்பார். திரளான ஜனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆத்மாக்களை கர்த்தர் கொடுப்பார். திரளான ஜனங்களை நாம் அறுவடை செய்கிற பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். அநேக பேர்களுக்கு வலியோடு, வேதனையோடு, சோதர வியாதியோடு, மரண படுக்கையோடு, மரண கஷ்டத்தோடு வருகிறவர்களுக்கு நம்மை கொண்டு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாராக. பிசாசின் பிடியில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குற அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் நம்ம மேலே கர்த்தர் நிரப்புவாராக. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. குருடர்கள் பார்ப்பார்கள், செவிலியர்கள் கேட்பார்கள், இந்த ஊழியத்தில் தப்பானிகள் நடப்பார்கள், மருத்துவர்கள் எழும்புவார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, பிசாசின் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்பட்டு அநேக பேர் விடுதலை பெற்றுக்கொள்கிற நாட்கள் வரப்போகிறது. நாம் விரும்புகிறபடி அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் வந்திருக்க நீங்கள் நான் இந்த தினத்தில் விட நாளை தினத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். எந்த ஒரு சபையில் போனாலுமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் ஜனங்கள் வரும். உபவாச ஜெபம் சொன்னோம்னா ஒரு சில ஜனங்கள் தான் வருவார்கள். இந்த ஒரு சில நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபந்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்கிற ஊழியத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தையே கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு கட்டடம் தாங்குதுன்னா அந்த தூணு தான் தாங்கும். தூண் என்ன பண்ணுறாங்க, கடைக்கால போட்டு ஒரு வீடு கட்டணும்னா தூண் அதிகமாக இருக்குமா, அந்த காங்கிரீட்டு போட்டு கொட்டி அந்த கம்பி நிப்பாட்டி அதில் காங்கிரீட் கொட்டி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூண் அங்கங்கே நிற்கும். தூண் அதிகமாக இருக்குமா இல்லை செங்கல் அதிகமாக இருக்குமா? தூணு தான் துணை. தூண் என்னது? துணை. நல்ல ஒரு பாயிண்ட்டு. தூணு தான் அந்த வீட்டுக்கு, தூணு தான் துணை. அந்த தூணு தான் அந்த வீட்டையே தாங்கி பிடிக்குது.
அது மாத்திரம் இல்லை, அந்த வீடு மாத்திரம் இல்லை, அந்த 2 மாடி 3 மாடி கட்டினாலும் அந்த தூணு தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களையும் தாங்கி பிடிக்குது, அந்த வீட்டுக்குள்ளே பொருட்களையும் தாங்கி பிடிக்குது. அந்த வீட்டில் இருக்கிற தங்க வைரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஃப்ரிட்ஜு டிவி கட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, தாங்கி பிடிக்குது. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. அப்போ ஒரு வீட்டு பார்த்தோன்னா காலங்கள் கம்மியாக இருக்கும், செங்கல் தான் அதிகமாக இருக்கும். இது வரை அவன் சொல்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்குள்ளே வருங்கிறவங்களும் அந்த செங்கல் அந்த வீடே ஒரு மறை வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்கும். தூணு மாத்திரம் இருந்ததுன்னா அது ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த வீடு முழுமையாக ஆகாது. தூணும் தேவை, செங்கலும் கட்டப்படுது, செங்கலும் தேவை. ஆனால் செங்கல் விட ரொம்ப முக்கியமானது அந்த தூணு தான். இந்த உபவாசத்தில் கலந்து கொண்டு நீங்களும் நானும் தான் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் தூணுகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஜபத்தில் மாத்திரம் வருகிறவர்கள் அவர்கள் செங்கல் போல அந்த ஊழியத்தின் மறைவுகளாக, அந்த ஊழியத்துக்கு பாதுகாப்பாக அரண்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிராம சொல்கிறீங்க, இந்த தூணு தான் இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கும். ஜெபிக்கிறவர்கள் தான் இந்த ஊழியத்துக்கு தூணாக இருக்கிறார்கள். இந்த உபவாசத்தில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையில் நம்ம ஊழியத்திற்காக, நம்ம ஊருக்காக, நம்ம கிராமத்திற்காக, ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் இங்கே ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் தான் இந்த ஊழியத்திற்கு கர்த்த தூண்களாக, ஸ்ட்ராங்கான தூண்களாக, தாங்கி பிடிக்கிற தூண்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் யார் வந்திருக்காங்க வரலன்ற நீங்கள் சோர்ந்து போக தேவையில்ல. வந்திருக்கிற உங்களை தான் கர்த்தர் தூண்களாக பார்க்கிறார். இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக பார்க்கிறார். ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற தூண்களாக பார்க்கிறார். இந்த ஊழியத்தை பாதுகாக்கிற, தாங்கி பிடிக்கிற சோத்திரம் தூண்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கடகால் தான் திருப்பி நாம சொல்கிறீங்க, நம்மளை தான் கர்த்தர் அஸ்திபாரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக யார் வந்திருக்காங்க வரல, நான் மீண்டும் ஜெபிக்க போகிறேன். மீண்டும் இன்னும் 2 நாள் இருக்கிறது, இன்னும் 2 நாள் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாட்களில் பண்ணுகிற ஜெபம் வருகின்ற வருஷத்தில் 12 மாதமும் நம்ம சபையை உயர்த்து கொண்டுகிற வருஷமாக இருக்க போகிறது. வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கிற, வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கிற சபையாக கர்த்தர் உருவாக்க போகிறார். வருகின்ற வருஷத்திலே இது ஒன்று பெரிய எல்லை விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை ஆராதிக்க கர்த்தர் செய்வாராக. இந்த தூண்கள் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, இந்த ஊழியத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த அம்மா தேடி வராங்க. ஆண்டவர் வந்து அமைதியாக இருக்கும் போதும் அங்கே திரும்பி போயிருந்தாங்கன்னா அந்த அம்மா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சீஷர்கள் வேண்டிக் கொள்கிறாங்க. அப்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் சுகத்தை கொடுக்க முடியும், மற்றவங்க எல்லாம் சொல்கிறாரு. அந்த வார்த்தையும் கேட்டு இந்த அம்மா திரும்பி போயிருந்தாங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, ஆமென் சோதரம், இந்த நாய்களுக்கு கொடுக்க முடியாது, பிள்ளைகளோட அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லும் போதும் ஆண்டவர் நாய்க்குட்டி சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த அம்மா திரும்பி போயிருந்தாங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. மேஜையில் இருக்கிற அப்பன்ல சிந்தமெல்லாம் சாப்பிட்டு கீழே சிந்தமல்ல, அந்த அப்பம் எனக்கு கிடைச்சால போகுது ஆண்டவரே, அதிலேயே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிலே ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த அம்மா மீண்டும் ஆண்டர்கிட்ட இருந்து கேட்டு என்ன பண்ணுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பேர் வைக்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியதம்மா. யாருக்குமே அந்த கார்த்தை சொல்லலை, உன் விசுவாசம் பெரியது. ஏன் அப்படி சொன்னார்னா, சோதனையும் பெரியது, விசுவாசம் பெரியது. இந்த அம்மாவுக்கு சோதனை. ஆண்டர்கிட்ட தாவீது குமாரனை கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. மீண்டுமாக இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் பதில் கொடுக்கல. அப்போ அந்த சோதனை அவங்க வீழ்ந்து போகவில்லை, பின்னாடி போகவில்லை, மீண்டும் வராங்க. சோதனைகள் பெரிதாகும் பொழுது நம்மளுடைய விசுவாசமும் பெரிதாகும், ஆசீர்வாதமும் பெரிதாகும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. பகல் பசங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சோதனைகள் வேதனைகள் அதிகமாகும் போது உங்களுடைய விசுவாசமும் பெரிதாகும். உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் பெரிதாக இருக்கும் பொழுது, வேதனைகள் பெரிதாக இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கும், ஆசீர்வாதம் அதை விட பெரிதாக இருக்கும், மகிழ்ச்சி அதை விட பெரிதாக இருக்கும். கரங்களை தட்டி மகிமையை பார்த்துங்க. அல்லேலூயா. குருடர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்லலை, குருடர்களுக்கு ஒரே ஒரு சோதனை தான். கூப்பிட்டாங்க, ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்துட்டார், அதுக்கப்புறம் தேடின்னு வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு தான் பெரிய சோதனை. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் பெரியதாம்மா, இவ்வளோ கடந்து வந்தீங்க, உங்களுடைய விசுவாசம் பெரியதாம்மா. இந்த உபவாசத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பெரிதாக பார்க்கிறார்.
உங்களுக்கு விசுவாசத்தை கர்த்தர் பெரிதாக பார்க்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். பெரிய சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நம்மளை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு பெரிய விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். பெரிய சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். பெரிய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். பெரிய பெரிய ராஜாக்களின் தலைவர்களையும் இந்த ஊழியத்தில் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. தூண்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உபவாச ஜெபம் என்பது வருகின்ற வருஷத்திற்கான தூண்களாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் தூண்களாக இருக்கிறது. ஏறு எடுத்த ஒவ்வொரு ஜெபங்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வருடங்களில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இந்த ஜெபம் அது தூண்களாக இருக்கிறது. அது உங்களை தாங்கி பிடிக்கும். நீங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உங்கள் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கும். உங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கும். உங்கள் பிள்ளைகளை தாங்கி பிடிக்கும். நீங்கள் ஒருபொழுதும் நீங்கள் விழுவதில்லை. ஒருபொழுதும் நீங்கள் சரிந்து விழுவதில்லை. ஒருபொழுதும் நீங்கள் உடைந்து விழுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கம்பீரத்தோடு காண்டாமிரத்து கொத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருபொழுதும் சரிந்து விழுவதில்லை. அதில் மலைகள் மோதினாலும் சரி, புயல்கள் மோதினாலும் சரி, வெள்ளங்கள் மோதினாலும் சரி, நீங்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட தூண்களாக இருக்கீங்க. உங்கள் மேல் மோதினர்கள் தான் சேதாரம் உண்டாகும். உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒன்றுமே ஆகாது. உங்களோடு கூட போராடினவர்கள் நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க. ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது உங்களால் ஆக முடியாது. நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தள்ளப்பட்டவர்கள் தான். நாம் எல்லாம் ரொம்ப நல்ல உயர்ந்தான ஸ்தானத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தேடி வரவில்லை. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் கர்த்தர் நம்மளை தேடி வந்து இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகாது என்ற தள்ளின கல்லை மூளைக்கு தள்ளக்கல்லாயிற்றார். இந்த கல் யார் மேலே மோதுகிறது அவங்களுக்கு தான் பாதிப்பு. யார் இந்த கல் மேலே மோதினாங்களோ அதுவும் அவங்களுக்கு தான் பாதிப்பு. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உங்களுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. குருடர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஆனால் இந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு உங்களுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. பகல் பசங்க உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. பகல் பார்த்து தூங்குறவங்களாம் எழுப்பு சொல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உங்கள் விருப்பத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் என்ன? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவர் துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வரும். நிச்சயமாக நான் மேலே வருவேன். நிச்சயமாக என் பிள்ளைகள் உயர்வார்கள். நிச்சயமாக என் வாழ்க்கை வாழ்வாதாரம் மாற்றப்படும் என்று ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக உருவாகி கொண்டு இருக்கிறது அல்லவா? அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்திபிராம சொல்றீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவன். நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நிச்சயமாக நம்ம தலைகளை நிமிர செய்கிற தேவன். ஒன்று பார்க்குறாரு. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி போயிடாதீங்க. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கல, என் வாழ்க்கை மாறல, என் வாழ்வாதாரம் மாறல என்று நீங்கள் புலம்பாதீங்க, கலங்காதீங்க. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். நம்மளுடைய விசுவாசம் பெரியது என்று கர்த்தர் சொல்லுவார். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நன்றி ஆண்டவர். ஒரு நிமிடம் உங்கள் விசுவாசன்படி ஆக கடவுது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. நீங்கள் விசுவாசிக்கிறபடி ஆக கடவுது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. நீங்கள் விரும்புங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கு? அந்த அம்மா விரும்பினாங்க என் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், கொடிய வேதனைப்படுகிறாள், இனி ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது என்று விரும்பினாங்க. என் பிள்ளை வலியோடு இருக்கக்கூடாது என்று என் பிள்ளை பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அதுபோல் நீங்கள் விருப்பப்படுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுங்க. உங்கள் கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நீ விரும்புகிறபடி ஆக கடவுதம்மா. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது.
உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. ஆண்டவர் உங்களை இப்படி தான் ஆசீர்வதிப்பேன் ஒரு எல்லை குறைப்பதில்லை. அவரை கொடுத்தார் என்ற எல்லையே இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லையே இல்லாத சமாதானத்தை தான் கொடுப்பார். உங்களால் எண்ணவே முடியாத ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். உங்களால் அனுபவிக்கவே முடியாத அவ்வளோ பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் விருப்பத்தின்படி ஆக கடவது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவது. நீங்கள் விசுவாசிக்கிறபடி ஆக கடவது. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவது. நீங்கள் விசுவாசிக்கிறபடி ஆக கடவது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறபடி அப்படியே ஆக கடவுது. நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லமா, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல மூடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். எல்லாரும் சொல்லமா, அலங்கார வாசலிலே அலங்கோல மூடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும், உம்மாலாகும், எல்லாமாகும். உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லமா, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. எது பேராம சொல்றீங்க? நீங்கள் விரும்புகிறபடி ஆகாதது ஒன்றுமே கிடையாது. உங்கள் விருப்பத்தை விண்ணப்பமாக மாற்றப்பட வேண்டும். உங்கள் விருப்பத்தை தொடர்ந்து விண்ணப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் கூப்பிட வேண்டும். ஆமீன். அவிசுவாசம் இல்லாமல் கூப்பிட வேண்டும். பின்மாற்றத்தில் பின்னாடி போகாமல் முன்னாடி வந்து கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாள் கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு தருணமும் கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு காலங்களிலும் அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஆண்டு சொல்லாரு, நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுமா, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. உங்களுடைய கடனுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் கடன்கள் மாறும்படியாக தொடர்ந்து நீங்கள் கூப்பிட்டு கொண்டே இருங்க. வியாதிகள் மாறப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் மாற்றப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லாரு, நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. நீங்கள் விரும்புகிறபடி ஆக கடவுது. தகப்பனே ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜபத்தில் முதல் நாள் உபவாச ஜபத்தில் எங்களோடு கூட பேசின இடைப்பட்ட அப்போ நாங்கள் ஜெபித்த விண்ணப்பித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனை பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடல்களையும் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆமேனை நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை புகுத்து செபிக்கிறேன். இன்னும் பலத்தினால் மூடிக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாக நாங்கள் 6:30 மணிக்கு வந்து கூடி செபிக்க உங்களுடைய சமூகத்தில் 3 நாள் நாங்கள் இரவும் பகலமாக நாங்கள் காத்திருந்து ஒரு தூண்களாக நாங்கள் நிமிர்ந்து நின்று அப்போ இந்த ஊழியத்தையும் அப்போ நாங்கள் தாங்கி பிடிக்க எங்கள் கிருபையினால் எங்கள் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். எல்லாம் துதிக்க நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுசுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.